ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா அதை பற்றி நிலச்சரிவு ஏற்பட்டதுங்கிறத விட அதை பற்றி வீடியோ போடுறது, எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க. இதுக்கு மெயினாக பேச வேண்டியது யாருன்னு பார்த்தா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸு, அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கிறவங்க. அவங்க பேசினா தான் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுங்கிறது கரெக்டாக இருக்கணும். சாதாரண மக்கள் நம்ம டிவிலேயோ வீடியோலையோ பார்த்துட்டு பேசுகிறதுங்கிறது அது சரியானதாக இருக்காது. அதுதான் முக்கியமான அதில் பாயிண்ட்டு. ஒன்றுமே தெரியாமல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அப்படி இருக்குது. அப்போ இதில் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா, நாகராஜ சுவாமியை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவரா, நாங்கள் தானே இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தோம், இங்கே இப்போ இருந்துட்டு எங்கள் ஊரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் இப்போ நாங்கள் தமிழ்காரங்க ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஹைதராபாத்தில் செகண்டராபாத்தில் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதில் இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கலேருந்து எல்லா டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்தவங்க இருக்கிறோம். எல்லாருக்குமே இங்கே வந்த பிறகு இது நம்ம இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் இங்கே இருக்கும்போது இது நம்ம ஊராக தான் ஃபீல் பண்ணுறோம். வேலையும் இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இதுவும் நம்ம ஊர் தான். பிறந்த ஊர் வேணும், நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊராக இருக்கலாம். ஆனால் வளர்ந்தது படித்தது எல்லாங்கும்போது நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹைதராபாடுக்காரங்கன்ற ஃபீலிங்கில் தான் நாங்கள் இருப்போம். அதே மாதிரி நீ டி நகர் போனீங்கன்னா பாதி பேர் தெலுங்குக்காரங்க தான் ஜவுளி கடை வச்சு சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறாங்க. அவங்க சாம்ராஜ்யம் தான் இங்கே இருக்குது. அவங்க ஒரு 130-150 வருஷமாக இருக்கிறாங்கங்கும்போது அவங்கள போய் நீ தெலுங்குக்காரங்க கடையை காலி பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பிரிவினைவாதத்தை உண்டாக்கும். இந்தியாவில் இருக்க எந்த மக்கள் வேணாலும் எங்கே வேணால் போயிருக்கலாம், குடியுரிமை எல்லாருக்கும் இருக்குங்கும்போது நீங்கள் யாருமே நாகராஜ சுவாமியை நீ அங்கே போய் இரு, ஏன் நீ இந்த ஊருக்காரங்க கிடையாது அந்த ஊருக்காரங்க கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் ஒரு 3 லட்சமோ சம்பாதிச்ச ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா அந்த உத்தியோகத்தை வச்சு ஒரு 100 ஏழை பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கலாம் இலவசமாக. ஒரு டியூஷன் 4 பேர் கொடுத்துருக்கலாம். அந்த பணத்தை ஏழை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கலாம். இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அது ஒரு ட்ராக்கு. ஆன்மீகத்தில் அதுவும் ஒரு ட்ராக் தான். அந்த ட்ராக்குக்கு ஏன் அவர் போகலங்கிறதுக்கு அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம போய் நீ அதை செய்யாமல் நீ சாமியாராக வந்தான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவரோட பர்சனல் உரிமை, அவர் வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு தான் இருக்கக்கூடிய, நம்மளுக்கு கிடையாது. அதுதான் அங்கே பாயிண்ட்டு. அதோடு இல்லாமல் அவர் 3 வருஷமாக 4 வருஷமாக இங்கே திருவண்ணாமலை இருக்கிறாங்கும் போது நான் இப்போ தான் பிறந்தேன்னு சொல்கிறாரு. அவர் முழு மனிதனாக திருவண்ணாமலை தான் அவரோட ஊருன்னு நம்புகிறாரு. அப்படி இருக்கும்போது நீ எங்கள் ஊரை பற்றி பேசாதன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அது பிரிவினைவாதம் தான் அது. அப்புறம் நீ லாஸ்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கே என்னான்னு கேட்க முடியாது. ஏன்னா இப்போ யாரோ ஒரு ஆதீனம் என்ன ஒரு மறந்துட்டேன், அந்த ஒரு ஆதீனம் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு டிவியில் காமிச்சாங்க. அது சாமியாருங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அது சரியாக தப்பாங்கிறலாம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போவோன்னா அது எதாவனா இருக்கட்டும். அது அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி தான் வாடுறாங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் லா இதுபடி பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செய்யாமல் சட்டத்துக்கு உட்பட்ட வேலைகள் யார் வேணால் எது வேணால் செய்யலாங்கும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கவுங்க வாடுறாங்க. அதனால் நீ ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு போய் யாரையும் கேட்க முடியாது. நீ அதை வேலையை விட்டு ஏன் சாமியாரை வந்தான்னு கேட்க முடியாது. நீ உட்காந்துக்கிட்டு மலைச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்கிறோம். அதுமாதிரி அவருக்கு தோணின காரணத்தை அவர் சொல்கிறாரு. இதை பற்றி காரணம் சொல்கிற அளவுக்கு சத்தியமாக எனக்கு எந்த சின்ன ஒரு 1% அறிவு கூட இல்லை. அது மலைச்சரிவு எதுக்கு ஏற்பட்டதுங்கிறது அது சம்மந்தப்பட்ட சயின்டிஃபிக் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொல்லிக்குவாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அதை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் தெரில. ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. எதை வேணா இருக்கட்டும், அது ஏதோ ஒரு காரணம். அவருக்கு தோணுது. அவர் அங்கே இருந்ததுனால அவர் என்ன ஃபீலிங்கில் சொன்னார்னா, இது அவரோட மண், நம்மளோட மண், நம்ம ஊர் இதுன்ற அவர் எல்லோரும் 100% வச்சுருக்காங்க. அவரும் 100%க்கு மேலேயே அவர் திருவண்ணாமலையை அப்படி பார்க்குறாரு. அதனால் அவரோட ஃபீலிங்கே சொன்னார். அதை நம்ம கொச்சைப்படுத்தி பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதோடு இல்லாமல் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் என்னென்னா, இப்போ நம்மளோட உயரத்தில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், நான் போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்குலாம் போவோம். நம்ம இப்போ அவ்வளோ பெரிய லெவல்லாம் யோசிக்காமல் ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏயோ கை நீட்டி பேசணும்னு வச்சுங்க, திருப்பி அவங்க ஒரு விரல் நீட்டினா திருப்பி அவங்க மேலே 10 விரல் நீட்டுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குது, அரசியல் அதிகாரம் இருக்குது, பணபலம் எல்லாமே இருக்கும். அது இப்போ அரசியல்வாதின்னு இல்லை, யாரையுமே போய் என்னோட அதிகபட்ச பதவி இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் ஒரு விரல் நீட்டினேன்னா திருப்பி 10 விரல் நீட்டும். இப்போ நிராயுதபாணியாக ஒருத்தங்க இருக்கிற கர்ணன் மாதிரி நிராயுதபாணியாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட வேலையை விட்டு வந்துட்டார். கையில் 5 பைசா கிடையாது, சாமியாராக போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த படித்த படிப்பையும் மறந்துட்டார். ஒன்று மேலே ஒரு காய் வேட்டு சட்டை கூட போட்டிருக்க மாதிரி ஞாபகம் இல்லை, துண்டு ஒன்று போட்டிருக்காரு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணியை பார்த்து நீ ஏன் அப்படி இப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன்,
அது வந்து ஒரு நிராயுதபாணியை வந்து நம்ம அதை மாதிரி பேசுகிறது எவ்வளோ தப்பு. அதோடு இல்லாமல் அவர் வந்து ஒரு இப்போ எனக்கு எப்படின்னா, நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு லேடி. இப்போ வந்து என்னை வந்து யாராவது 100% நான் மனசு வருத்தப்படுற மாதிரி யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா, செயல் ஈடுபட்டாங்கன்னா, அவங்களோட பலனை அதை அனுபவிக்காமல் அவங்க போகிறதே இல்லாமல் நான் கண்ணால் பார்க்குறேன். இதே மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷாளுக்கே வருத்தப்பட வச்சுக்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நீ வந்து நான் ஒரு நல்ல மனுஷன்னு ஒரு 50% ஆனவங்க நம்புகிற ஒரு மனிதனை வந்து 50% நம்புகிறாங்களா என்னன்னு தெரில. அதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் இருப்பாங்க. 50% ஆனவங்க அவர் நான் சாமியார்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசை புண்படுத்தி அவரையும் மனசை புண்படுத்தினா அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லதுங்கிறத அவங்க யோசிக்கணும். அதுதான் அங்கே பாயிண்ட். ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம கீழே இருக்கவங்கன்னா அவர் கீழே இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு யார் பேசுகிறவங்க எல்லாரோடையும் எல்லா தகுதியும் அவருக்கு படிப்பிலையாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அவரோட குடும்ப ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லாமே பேசுகிறவங்களோட ஒரு 100% கூட தான் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அதனால் அவர் கீழேனா கீழே இருக்க அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு அவர் நிராயுதபாணியாக இருக்கிற ஒருத்தவரை போய் உட்காந்துக்கிட்டு கேள்வி மேலே கேட்குறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது வந்து இருக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்குது, பேசுகிறதுக்கு பேச்சுரிமை இந்தியாவில் எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் வந்து தப்பாக வந்து நம்ம வந்து சட்டத்துக்கு புறம்பாக தான் பேசக்கூடாது. மற்றபடி வந்து நியாயமான பேச்சுக்கள் யார் வேணால் பேசலாம். இப்போ பாலிடிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சிங்க வந்து பர்சனல் லைஃப்லேருந்து இழுத்து என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம டிவியில் ரசித்து தானே கேட்குறோம். அது வந்து பேச்சுரிமை இருக்குங்கிற ஒரே காரணம்தான். பேச்சுரிமையில் வந்து யார் வேணால் எது வேணால் பேசலாங்கும்போது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அவருக்கு தோணுனதை அவர் பேசினார். நீ பிடிச்சா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போ, இல்லாட்டி விட்டுடலாம், அவ்வளோதான். அதை வந்து கொச்சைப்படுத்த விடுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். இது வந்து அதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.